கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாழ்க்கையிலே நிம்மதியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? யாருக்கு தாங்க நிம்மதி இருக்குது? ஏழையாக இருந்தாலும் பணக்காராக இருந்தாலும் எல்லோருக்கும் நிம்மதி என்பது இல்லைங்க. எல்லோருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு கஷ்டம் வருகிறது. ஏழைகளுக்கு பண கஷ்டம், பணக்காரருக்கு வேறு விதத்தில் கஷ்டம், வியாதி, எதிரிகள், நஷ்டம் என்று பல கஷ்டங்கள் வருகிறது. உபத்திரவம் இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் இல்லைங்க. உபத்திரவத்தை ஜெயிக்கணும், அதுதாங்க வாழ்க்கை. தாவீது என்பவன் ராஜா. அவரே உபத்திரவம் நல்லது என்றார். ஏனென்றால் அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்றார். பவுலடியார் நல்ல போராட்டத்தை போராடி ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்றார். ஏன்? இயேசு கிறிஸ்துவுக்கே உபத்திரம். அவர் சொன்னார், உலகத்திலே உபத்திரம் உண்டு, நான் உலகத்தை ஜெயித்தது போல் நீங்களும் ஜெயுங்கள் என்றார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, எங்களுக்கு ஏன் வருகிறது என்று புலம்பாமல் நாம் பரலோகத்துக்கு தகுதி பெறணுங்க. அதுக்கு தான் வந்தது என்பதை யோசிங்க. யோபு சொன்னார், நீங்கள் என்னை நெருப்பில் போட்டு உருக்கினாலும் நான் பொன்னாய் ஜொலிப்பேன் என்றார். எந்த தவறும் செய்யாத யோபுவுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் வந்தது என்றால் நாம் எல்லாம் எந்த மூளைக்குங்க? யோசிங்க. நம்ம தவறுக்கு தான் இந்த கஷ்டம் வந்தது என்றால் அதை சரி செய்யுங்கள். நாம் எந்த தவறும் செய்யாமல் வருகிறது என்றால் அதை நிமித்தம் சந்தோஷப்படுங்கள். தேங்க்யூ. நன்றி.